அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட தொட்டு கூட சாப்பிட்லாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப இந்த காய்க்குள்ள ருசியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரெண்டையும் இப்போ நம்ம தனித்தனியாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வானலில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெங்களூர் தக்காளி, ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம் இப்படி 2 நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 5 பல் பூண்டு. இதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு புளி போட்டு வச்சுருக்கேன். புளியோட தன்மையை பொறுத்து நீங்கள் கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து இப்போ நம்ம மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக நம்ம புளி, மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு அந்த மாதிரி செய்வோம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்யும்போது புளிக்குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது மறுநாள் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வெண்டைக்காய் வந்து ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் அந்த அளவில். அதுமாரி கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கத்திரிக்காய், இது வந்து பவானி கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது இங்கே கிடைக்கும். இப்போ இதுக்கு நான் வறுத்து அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 காஞ்ச மிளகா, அதாவது நான் எடுத்திருக்க குழம்புக்காக இந்த அளவு. உங்களுக்கு அளவுகள் வேணுன்னா மாற்றி கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ நான் 5 காஞ்ச மிளகா, ஒரு 2 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 சில்லு தேங்காய் சேர்த்துக்கணும். புளிக்குழம்புங்கிறதுனால ஒரு 2 சில்லு தேங்காய் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா இது வறுத்து முடித்தோன்னா அது கூட இந்த ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பாதி தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, இதையும் அதோடு சேர்த்து எல்லாமே நல்லா வறுத்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். அதுக்குள்ளேயும் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் தனித்தனியாக வதக்கி அள்ளிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு வானலில் இந்த பக்கம் வெண்டைக்காய் நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த பக்கம் வதக்கிட்டுருக்கேன். வெண்டைக்காய் தனியாக வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா இதோட தன்மை வந்து கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் இதை முதல்ல வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயும் தனியாக வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயில் நம்ம இந்த மல்லி, மிளகாய், சோம்பு, ஜீரகம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். தனித்தனியாக போடணுங்கிறது ஒன்றும் இல்லை, எல்லாமே போட்டுடலாம். போட்டு நல்லா வறுத்துக்குவோம். இப்போ நம்மளோட இந்த பொருள் எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. ஆல்ரெடி நான் மல்லி, ஜீரகம்லாம் வறுத்து தான் டப்பாவில் வச்சுருப்பேன். அதனால் இப்போ கொஞ்சம் சூடு வர நல்லா வறுத்துட்டு எடுத்துச்சு. மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டுட்டு இந்த வெங்காயம், தக்காளி, இந்த பூண்டு 3ஐயும் தனியாக இப்போ வதக்கி அள்ளிக்கலாம். இதோட போட்டு அப்படியே ஈரமாக சுற்றிக்கிட்டே இருக்கும். இதை தனியாக எடுத்துகிட்டு அதை தனியாக வதக்கிக்கலாம். இப்போ இந்த பக்கம் வெண்டைக்காயும் நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயம், தக்காளி இது மட்டும் கொஞ்சமாக, இது வந்து குழம்பு வந்து நல்லா திக்னஸாக வர்றதுக்காக இதையும் நம்ம வதக்கி வச்சுருக்கேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு தனியாக வச்சுருக்கேன். இது வந்து வதக்கி அரைக்கிறதுக்காக ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு பாதி தக்காளி, இதையும் நல்லா ஜூஸியாக வதக்கிட்டு அந்த மல்லி மிளகாயோட எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சுட்ட மாதிரி வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கணும். இல்லைன்னா குழம்பு வந்து அப்படியே கொஞ்சம் வளவளன்னு இருக்கும். அதனால் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை குழம்புல தெரியாது. எப்போவுமே வெண்டைக்காய் வாங்கினா தனியாக ஒரு தடவை வதக்கி எடுத்துகிட்டு குழம்போ பச்சடியோ செய்யலாம். இப்போ இதே கடாயில் நம்ம கத்திரிக்காயும் வதக்கிக்கலாம். இப்போ கடாய் காய வச்சு மறுபடியும் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் இந்த கத்திரிக்காயை அதையும் அந்த மாதிரி நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நம்ம வந்து தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் இதை சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட மல்லி, மிளகா அந்த பேஸ்ட்டெல்லாம் போய் அரைச்சி வச்சு அந்த கறக்கலாம். இப்போ இது கூட நம்ம தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அதை அரைச்சிட்டு தான் நம்ம இதை அரைக்கணும். இல்லைன்னா அதெல்லாம் அரைவிடாமல் போயிடும். அதனால் அதை நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து தாளிக்கிறது பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதை நம்ம பொரிய விட்டுக்கலாம். நம்மளோட தாளிப்பு வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம்.
நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிட்ட இந்த குழம்பு பேஸ்ட்டை இதில் போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்க்கலாம். இந்த குழம்பு அவ்வளோ ஒரு வாசமாக நல்லாயிருக்கும். நாளைக்கு வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதம் பக்கத்தில் சைட் டிஷ்ஷாக கூட சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியை போட்டு காயெல்லாம் சேர்த்துக்குவோம். நம்ம வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் ஒன்றா இப்போ சேர்த்துக்கலாம். வதக்கியிருக்கதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா பாருங்கள் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இப்போ எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ நான் மிக்ஸி கழுவின தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம காயை போட்டுட்டு, காய் ஆல்ரெடி வதங்கிடுச்சு. காய் நல்லா குழைய வேணும்னா ஒரு விசில் போட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படி கொதிக்க வச்சு இறக்கிடலாம். ஒரு சூப்பரான மசாலா அரைச்ச புளிக்குழம்பு, சூப்பர் டேஸ்ட். இப்போ நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். சூப்பராக ஒரு கொதி வந்துச்சுன்னா காயும் வெந்துடும். நம்ம ஆல்ரெடி காய் வதக்கிட்டோம். ஒரு நாள் குழம்பு வச்சா நாளைக்கு குழம்பு வைக்க வேண்டாம். நல்லா கொதிக்கட்டும், இறக்கிக்கலாம். இறக்க போகும்போது ஒரு சின்ன சுண்டைக்காய் அளவு வெல்லம் சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ வந்து வெல்லம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வெல்லம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். சூப்பரான கெட்டி குழம்பு, அரைச்சி வச்ச புளிக்குழம்பு, ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது கூட ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெய் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த புளிப்புக்காக, கொஞ்சம் வயிற்றுக்காக. இது வந்து கொஞ்சம் சில பேருக்கு புளிக்குழம்பு சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா அந்த சூடு கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சூப்பரான அருமையான புளிக்குழம்பு. சில பேர் குழம்பு கெட்டியாக அதுக்கு அரிசி மாவுலாம் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி வதக்கி தக்காளிலாம் அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். கொஞ்சம் நல்லா சேர்ந்தாப்புலையும் இருக்கும். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.